எப்பொழுதுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு கலைகளின் மீது மிகுந்த நாட்டம். என்ன காரணம்னா, சுக்கிர பகவானை ஆட்சி நாதனாக கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். முக வசீகரம், ஒரு அழகு. ஆனால் நம்முடைய சுந்தரபாண்டியன் அழகா ஒரு கர்மா தியரியை தொட்டு காட்டினார். எதை மெழுகுவர்த்தியாக இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையிலே ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு அற்புதமான உண்மை அது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, ஒரு பண விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பண விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்திற்கு பிறகு, இழப்பிற்கு பிறகு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பார்கள். பிள்ளைகளோடு ஒரு கருத்து மாறுபாடுகள் இவர்களுக்கு ஏற்பட்டால் எதிர்காலத்திலே பிள்ளைகள் இவர்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறார்கள் அர்த்தம். சிறிய வயதில் பிள்ளைகளோட கருத்து மாறுபாடு இருந்தால் இப்படி சில மாறுபட்ட அமைப்புகள் குரு பகவான் இவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த முறை இவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய அருளாசி எப்படின்னா, பணம் 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 என்று இருக்கக்கூடிய உலகத்தில் பணம் என்னடா பணம், குணம் தான்டா எனக்கு முக்கியம், நல்ல மனிதர்கள் தான் எனக்கு முக்கியம், நல்ல உறவுகள் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்க போறார். அகம் சார்ந்த சிந்தனைகள் தான் இந்த ஆண்டு குரு பகவான் இவர்களுக்கு தரப்போகிறார். இதுல உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, தங்களுடைய பழைய சொத்துக்களை விற்பார்கள், புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இவர்களுக்கு உண்டு.